ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லெக்சர். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நல்லா மழை பெய்யுது, காப்பி குடிக்கணும் போல் இருக்குது. அது கூட கடிச்சிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன செய்யலாம், நம்ம வீட்டில் இருக்க வச்சு என்ன செய்யலாம்னு செய்ய ஆரம்பிச்சுட்டு என்ன இதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய ஹோட்டல்லையும் ஸ்நாக்ஸ் கடையிலும் போய் 100 200 கொடுத்து வாங்குறது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு வச்சு 1 மாதம்னு வச்சு சாப்பிட்லாம். அது ஒன்றுமே கெட்டு போகாது. 1 மாதம் இல்லை 2 மாதம் ஃப்ரிட்ஜுமே வைக்க வேண்டாம், வெளியே வச்சு சாப்பிட்லாம். வாங்க என்ன இதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். வாங்க, ஓடி வாங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியா? வீடியோக்குள்ளே போகிறோம். குண்டு சவ்வரிசி, பெரிய பெரிய சவ்வரிசி. இது ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கிடைக்கும். ஒன்று மாரியம்மா முண்டக்கணி மாதிரி இருக்குது பாருங்கள். இது சும்மா ஒரு பிடி எடுத்துக்கிட்டேன். பின் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் என்ன இருக்குன்னா மெலுசான அவல். இது மெலுசாக பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவல் அதுதான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பின்ன நம்ம சத்து மிக்க பொரிக்கடலை, ஆரோக்கியம், எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பொரிக்கடலை. பின்ன ஏழைங்களின் பதாம், பிஸ்தா, காஜு. இங்கிலீஷில் சொன்னால் பீனட், தமிழில் சொன்னால் எதை நட்டோ, இங்கிலீஷில் தமிழில் சொன்னால் வேர்க்கடலை. ஏழைங்கின் பதாம், பிஸ்தா. பின்ன ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் எடுத்துக்க, நிறைய எண்ணெய் வேண்டாம். இந்த இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் ஒயிட் சுகர். அடுத்து நம்ம அவலு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கேஸை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இப்படி கிண்டி எடுத்துக்கணும். ஃபைனலாக நம்ம பொரிகளில் போடணும். ஃபஸ்ட்டே நம்ம பொரிகளில் போட்டுட்டா கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும். இப்போது நம்ம அவலு மிக்சரு ரெடி. இதை 1 மாதம் இல்லை 2 மாதம் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜேஜாக்கு கொடுத்துடலாம். ஜேஜாக்கு கொடுத்துட்டு செல்லப்பா வாயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 பேருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். தட்டில் கொஞ்சம் மிக்சர் அள்ளி வச்சுக்கிட்டு காப்பியும் போட்டுக்கிட்டு முடுக்கு காப்பி கையில் பண்டத்தை அள்ளி இதுவே கடிச்சு சாப்பிடணும். 1 ரூபாய் செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் பண்டம் ரெடி. புக்கில் அப்படி சாஞ்சிங்கன்னா உட்காந்துக்கிட்டு வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். 10 ரூபாய் செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் பண்டம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். விருந்தாலும் வந்துட்டாங்கன்னா ஒரு கிளாஸ் நிறைய கட்டஞ்சாயை போட்டு இந்த மிச்சரை தூக்கி விண்ணை வச்சு அவங்க குடித்த பின்ன நமஸ்தே சொல்லி டாட்டா பை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடலாம். டாட்டா பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வச்சுக்கிட்டா கோவம் வர 2 கையை விட்டு இப்படி லாந்தி இப்படி லாடி ரெடி சாப்பிடலாம். 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆனாலும் நம்ம பண்டம் கெட்டு போகாது. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா?